இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். இன்றைய விரிவான செய்திகளை பார்க்க முன்னர் தலைப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். இலங்கையில் முதலீடுகளில் இணையுமாறு ஜனாதிபதி குவைத் பிரதமருக்கு அழைப்பு. கெட்டகொட இரண்டாவது தடவையாகவும் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் சத்திய பிரமாணம். 20 முதல் 29 வயதுக்கு இடைப்பட்ட தடுப்பூசி வழங்கலில் மேல் மாகாணம் பின்னடைவு. ஆன்லைனில் இணைந்த ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த ஆஃப்லைன் ஆசிரியர்கள் இருவர் CIDL. சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த பயண தடையை நவம்பரில் தளர்த்த அமெரிக்கா நடவடிக்கை. சூரிய மற்றும் காற்று சக்தியின் மூலம் சுத்திகரிப்பு அத்துடன் துறைமுக நகர துறைகளில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குவைத் அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். குவைத் பிரதமருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் குவைத் பிரதமர் ஷேக் சபா அல் ஹமாத் அல் சபா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நியூயார்க் நகரில் இடம்பெற்றது. உணவு பாதுகாப்பு, கல்வி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பாகவும் அரசு தலைவர்கள் கலந்துரையாடினர். கூடுதலான இலங்கையர்கள் குவைத் ராஜ்யத்தில் சேவையாற்றுவதாக தெரிவித்த ஜனாதிபதி பயிற்சி ஊழியர்களுக்காக தொடர்ந்தும் சந்தர்ப்பத்தை பெற்றுத்தருமாறும் கோரிக்கை விடுத்தார். கோவிட் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பூசி வேலை திட்டம் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி தொற்று நிலை நீங்கி உலகம் முழுமையாக இயங்க தொடங்கியதை அடுத்து இருதரப்பு உறவுகளை மென்மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளியுறவு செயலாளர் அட்மிரால் பேராசிரியர் ஜானாத் கொலம்பகி ஆகியோரும் இந்த சந்திப்பின் போது இணைந்திருந்தனர். இதேவேளை ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் பொது சபை அமர்வானது இன்று ஆரம்பமாக உள்ளது. COVID-19 தொற்றிலிருந்து குணமடைவதற்கு எதிர்பார்ப்புகள் ஊடாக அதற்கு முகம் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை வளர்த்துக் கொள்ளல், நிலைபேற்றை மீண்டும் கட்டியெழுப்பி பூமியின் தேவைகளுக்கு சாதகமாக முகம் கொடுத்தல், மனிதர்களின் உரிமைகளை மதித்தல் மற்றும் ஐக்கிய நாடுகள் தாபனத்தை மீண்டும் உயிரூட்டல் போன்ற தொனிப்பொருட்களின் அடிப்படையில் இந்த அமர்வு இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த அமர்வில் நாளை உரையாற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஜயந்த கெட்டகொட பாராளுமன்றத்தில் சபாநாயகர் மஹிந்த அபேவர்தன முன்னிலையில் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நிதி ராஜாங்க அமைச்சராக செயற்பட்ட அஜித் நிவாட் கப்ரால் ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்காகவே ஜயந்த கெட்டகொட இவ்வாறு இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். கடந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராக செயற்பட்ட ஜயந்த கெட்டகொட கடந்த ஜூலை 6ஆம் தேதி அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அவ்வெற்றிடத்துக்கு பெசில் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டார். இன்று மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஜயந்த கெட்டகொட இதற்கு முன்னர் பல தடவைகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். தரக்குறைவான ஔடதங்களோ அல்லது நிராகரிக்கப்பட்ட ஔடதங்களோ சந்தைக்கு வருவதற்கான எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜாசுமன பாராளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தினார். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் அடங்கிய ஆவணக்கோவை காணாமல் போனமை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கி அவர் இது தொடர்பாக தெளிவுபடுத்தினார். தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவு தொகுதி காணாமல் போனவே சூழ்ச்சியின் பெறுபேறு என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருந்தார். இதற்கமைய இது திட்டமிடப்பட்டு ஔடத மாஃபியாவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்துக்கு தெரிவித்த கருத்து தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் முன்னெடுத்து வருகிறது. ஔடத மாஃபியா இந்த நாட்டில் 2015 முதல் 2019 காலப்பகுதியில் ஒருபோதும் இல்லாதவாறு பலமடைந்தது. தற்போது ஔடத மாஃபியாவுக்கு முன்னரை போன்று செயற்பட முடியாததால் ஏற்பட்ட உச்சநிலை, வரையறைகளை மீறிய லாபங்களை பெற்றுக் கொள்ள முடியாமை போன்ற காரணங்களினால் தரவு தொகுதிக்கு சேதம் விளைவித்திருக்கலாம். இதன் பின்னணியில் யார் உள்ளது என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டறியும். இது தொடர்பாக நீதிமன்றம் வெளியிட்டுள்ள உத்தரவுகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய ENMR தொகுதி ஸ்தாபிக்க இக்டா நிறுவனம் தேவையான தொழில்நுட்ப உதவியை வழங்கி வருகிறது. இத்தொகுதியில் இருக்கின்ற 5925 ஆவணங்கள் அழிந்துள்ளன. இவற்றில் 3137 அதாவது 53% சாதாரண மருந்தகங்களை பதிவு செய்வதற்கான ஆவணங்களும் அதனை மீள பதிவு செய்வதற்கான ஆவணங்கள் மாத்திரமே அழிந்துள்ளன. புதிய ரசாயன தரவுகளுக்குரிய ஆவணங்கள் இவற்றில் அடங்கவில்லை. எழுந்துள்ள இந்த பிரச்சனைக்கு மத்தியில் தரமற்ற மருந்துகளையோ நிராகரிக்கப்பட்ட மருந்துகளையோ சந்தைக்கு விடுவதில் ஒரே மருந்து பொருள் பல்வேறு வர்த்தக பெயர்களில் இறக்குமதி செய்யப்படுகின்ற கம்பெனிகளுக்கு தமது விருப்பத்திற்கேற்ப கூடிய விலைக்கு விற்பனை செய்வதற்கான அச்சுறுத்தல் காணப்படுவதில்லை.
20க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயதினர் மேல் மாகாணத்தில் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் போதிய ஆர்வம் காட்டவில்லை என சுகாதார பிரிவு உறுதி செய்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினத்திலும் அதிகூடிய கொரோனா தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியதுடன் முல்லைத்தீவிலிருந்து எந்த ஒரு தொற்றாளரும் இனங்காணப்படவில்லை. ஒரு சில பகுதிகளில் இளைஞர் யுவதிகள் மத்தியில் விசேடமாக மேல் மாகாணத்தில் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் தயக்கம் காணப்படுகிறது. இது சிறந்த நிலையல்ல. 20-29 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் பல்வேறு சவால்களுக்கு உட்படுகின்றனர். சமூக உறவுகள் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் கோவிட் தொற்றுக்கான சந்தர்ப்பம் கூடுதலாக காணப்படுகிறது. இவர்களே நோய் காவிகளாகவும் காணப்படுகின்றனர். நீங்கள் முன்வந்து தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இதன் மூலம் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நேற்று 1518 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். கம்பஹா மாவட்டத்தில் கூடுதலானோர் இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கையானது 226 ஆகும். களுத்துறையிலிருந்து 212 பேரும் கொழும்பிலிருந்து 143 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து நேற்றைய தினம் ஒரு தொற்றாளரேனும் இனங்காணப்படாமை விசேடம்சமாகும். இதற்கமைய நாட்டில் இதுவரை 5,06,009 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 60,698 பேர் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறுகின்றனர். 4,33,093 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் 8,338 PCR பரிசோதனைகளும் 2,181 ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தடுப்பூசி வழங்கும் பணிகளும் நாடு பூராகவும் வெற்றிகரமாக இடம்பெறுவதோடு தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வது சகலரதும் பொறுப்பாகும் என வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைகிறது. பூஸ்டர் டோஸ் குறித்து பரவலாக பேசப்படுகிறது. இவ்வாறான டோஸை வழங்க ஆரம்பித்தால் இதற்குரிய காலத்தை செலவிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. இத்தருணத்தில் தமக்கு அருகாமையில் இருக்கின்ற மத்திய நிலையம் ஒன்றுக்கு சென்று உடனடியாக தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தரமான தடுப்பூசி குறித்த தரவுகள் இதுவரை வெளிவரவில்லை. தற்போதைய நிலையில் சகல தடுப்பூசிகளும் சமமானவை. அவை அனைத்தும் சமமான பெறுபவர்களையே வழங்குகின்றன. இன்றைய தினமும் நாடு பூராகவும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு தடுப்பூசியின் முதலாவது டோஸை இதுவரை 1,37,72,541 பேர் பெற்றுள்ளதுடன் இரண்டாவது டோஸை 1,10,93,465 பேர் பெற்றுள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 59,187 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. தியத்தோயின மற்றும் விஹார மகாதேவி பூங்கா வளாகத்திலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாம் 2ஆம் டோஸ்கள் இன்று வழங்கப்படுகின்றன. 20 வயதிலும் கூடிய இதுவரை ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாத சகலரும் இந்த இடங்களுக்கு வருகை தந்து தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என ராணுவம் தெரிவிக்கிறது. விஹார மகாதேவி பூங்காவில் அஸ்ட்ராசெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸும் வழங்கப்படுகிறது. தோட்டப்பகுதியில் 20 முதல் 30 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாம் டோஸ் கொட்டகல சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தில் வழங்கப்படுகிறது. ஹட்டன், கொட்டகல, திம்புல பத்தின தமிழ் மகா வித்தியாலயத்திலும் தலவாக்கல தமிழ் மகா வித்தியாலயத்திலும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. பாலமுனை பிரதேசத்தில் 20 தொடக்கம் 29 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கோவிட் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டது. அட்டாடிச்சினை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் வைத்தியர் எஸ் அகிலனின் வழிகாட்டலில் அல் ஹிதாயா மகளிர் கல்லூரியில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. அம்பகமுவ சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவில் எஞ்சிய 1,651 பேருக்கு இன்று தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஹட்டன் DKW கலாசார மண்டபத்திலும் வட்டவல சிங்கள வித்தியாலயத்திலும் 30 வயதுக்கு மேற்பட்ட 800 பேருக்கு முதலாம் 2ஆம் கட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் 20 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு முதலாம் கட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு புனித சிசிலியா மகளிர் வித்தியாலய தேசிய பாடசாலையில் இன்று 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் 20 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசியின் முதலாம் டோஸ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு ஹிஜ்ராபுரம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இன்று வழங்கப்பட்டது. அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினை அடிப்படையாக வைத்து அமல்படுத்தப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு மத்தியிலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியை வழங்க முன்வந்த ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக 2 ஆசிரியர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு தற்போது அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
பாடசாலை மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியை வழங்கிய ஆசிரியர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள இலங்கை தேசிய அதிபர் சங்கம் மற்றும் சுயாதீன கல்வி ஊழியர் சங்கத்துடன் தொடர்புபட்ட இரு ஆசிரியர்கள் இவ்வாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி பிரிவுக்கு அழைக்கப்பட்டனர். இவர்களுக்கு ஆதரவு வழங்கிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தனர். இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்த சரத் வீரசேகர எண்ணுவதாயின் அது ஒருபோதும் நடைபெறாது. இதன் மூலம் எமது போராட்டம் பலமுடன் முன்னெடுக்கப்படும். இது ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாது. இதனை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். பால்மா விலை அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள வாழ்க்கை செலவின குழு கூட்டத்தில் எட்டப்படவுள்ளது. அத்துடன் பசும்பால் நுகர்வுக்கு மிகவும் பொருத்தமானதால் அதனை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு உள்ளூர் பால் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை சன நெரிசல் மிக்க பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக அமுல்படுத்தப்படுகின்ற கியூ ஷாப் மற்றொரு விற்பனை நிலையம் புறக்கோட்டை புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் திறந்து வைக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை அன்றாடம் கொள்வனவு செய்வதற்காக அரசு அங்கீகாரத்துடன் மிகவும் நியாயமான விலையில் தரமான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காகவே கியூ ஷாப் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த நாட்களில் பால்மா, சீமெந்து ஆகியவற்றின் விலை உலக சந்தையில் அதிகரிக்கப்பட்டதால் எம்மிடம் தொடர்ச்சியாக விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டன. உதாரணமாக கூறுவதாயின் எரிவாயு கம்பெனிக்கு விலையை அதிகரிக்க சந்தர்ப்பம் வழங்கினோம். தற்போது என்ன நடந்தது? பற்றாக்குறை ஏற்பட்டது. இறக்குமதி செய்வதற்கு செலாவணி இல்லை என கூறுகின்றார்கள். பால்மா, சீமெந்து போன்றவற்றின் விலை அதிகரிக்கப்பட்டால் 3 மாத காலத்துக்கு எந்தவித குறைவுமின்றி இவற்றை சந்தைக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம். 3 மாத காலத்துக்கு விலை அதிகரிப்பதற்கான கோரிக்கையை விட வேண்டாம். நாளாந்த உற்பத்திகள் குறித்து நுகர்வோர் அதிகார சபை அறிவுறுத்த வேண்டும். இதுவே உடன்படிக்கை என கூறுகிறோம். உலக சந்தையின் விலை அதிகரிப்புக்கேற்ப விலை அதிகரிப்பை நோக்கி செல்ல வேண்டியுள்ளது. இது தொடர்பாக இவ்வாறு தீர்மானிக்கிறார். நாட்டில் மாதாந்த பால்மா பயன்பாடு 6500க்கும் 7000க்கும் இடைப்பட்ட மெட்ரிக் தொன்னாக காணப்படுவதுடன் நாளாந்த பயன்பாடு 200 மெட்ரிக் தொன்னாக காணப்படுகிறது. பால்மா விலை அதிகரிப்பு தொடர்பாக நாளை மறுதினம் கூடவுள்ள வாழ்க்கை செலவு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. இதன் போது விலை குறித்து இறுதி தீர்மானம் எட்டப்படும். நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அண்மையில் இடம்பெற்றது. 1 கிலோ பால்மாவின் விலையை 350 ரூபாவினால் அதிகரிக்க வேண்டும் என இதன் போது இறக்குமதியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறாயினும் பின்னர் நிதியமைச்சருடன் நடத்தப்பட்ட நீண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து சந்தை நிலை மற்றும் இறக்குமதி வரி குறித்து கவனம் செலுத்தப்பட்டதை அடுத்து 200 ரூபாவினால் விலையை அதிகரிக்க இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்தனர். இதேவேளை இந்த விலையை அதிகரிக்கும் கோரிக்கை குறித்து உள்ளூர் பால்மா உற்பத்தியாளர்கள் சங்கம் இவ்வாறு கருத்து வெளியிட்டது. தற்போது நாட்டில் உள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு விலையை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கவில்லை. நட்டத்தில் இயங்கினாலும் கூட அதனை புரிந்து கொண்டு லாபத்தை நோக்கி சென்றோம். பசும்பால் பயன்பாட்டை மேம்படுத்துவது எமது திட்டமாகும். பசும்பாலின் விலை உயர்வடைந்து காணப்படுவதாக பெரும்பாலானோர் எண்ணியுள்ளனர். இது போதிய புரிந்துணர்வு தெரிவிக்கப்படும் கருத்தாகும். மேல் சப்ரகமுவ உள்ளிட்ட ஒரு சில மாகாணங்களுக்கும் பல மாவட்டங்களுக்கும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இடிமின்னல் தாக்கங்கள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இன்று இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.